என் கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். கண்ணம்மா என் கண்ணம்மா. வாமா, அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போ. இந்த முண்டக்கண்ணி அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவ. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணேன்னு வையே, எல்லாத்தையும் ஆத்தா நிறைவேத்தி வைப்பா. ஆத்தா, அர்ச்சனை தட்டு எவ்வளவு? 100 ரூபாமா. அடையாத்தே, என்ன இம்பட்டு வேலை சொல்றீங்க? ஒரு தேங்காவும் 2 வாழைப்பழமும் தான் இருக்கு, இதுக்கு போய் இம்பட்டு வேலை சொல்றீங்க? நல்லா சொன்னீங்க போங்க. அதாம்மா ரேட்டு, உனக்கு தெரியாதா? நீ என்ன ஊருக்கு புதுசா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிய? சரி, உங்ககிட்ட பேரம் பேசுறதுக்கு என் மனசு வரல. 100 ரூபாய் கொடுத்துடுறேன். இந்தாங்க. இந்தாம்மா. ஆத்தா, நல்ல தேங்காய் தானே? நல்ல நெத்துக்காய். அர்ச்சனை பண்ணி பாரு, அப்ப தெரியும். சரிதா, வரேன். சரிம்மா. பாத்து வர மாட்டியா? பாத்துமா, கொஞ்சம் தள்ளுங்க. கொடுங்கம்மா. இந்தாங்க. துளசி மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். பூஜை நல்லா பண்ணுங்க. சரிங்கம்மா. கொடுங்கம்மா. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரி. அம்மா தாயே, நான் ஒரு பெரிய பஞ்சாயத்துல சிக்கியிருக்கேன். பெரிய பஞ்சாயத்துல சிக்கியிருக்கேன். எங்க ஊரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கான்ல, அவன் மவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா? கூப்பிட்டு வச்சு மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். நான் பயந்து போய் எங்க ஊர்ல வக்கீலையா இருக்காக, அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. நானும் போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன். அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும்ல, அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்காம அந்த ஆளுக்கு சாதகமா பேசுறாங்க. பேசுறது மட்டும் இல்ல ஆத்தா, என்ன அவனை கட்டிக்க சொல்லி புத்திமதி சொல்றாங்க. ஆத்தா, நீயே சொல்ல, இதெல்லாம் உனக்கே நியாயமா? எனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணும்னு எனக்கு எம்பட்டு கனவெல்லாம் இருக்கு தெரியுமா? இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் மகனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறானுங்க. என்னால எப்படி ஆத்தா அந்த பயலை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவன் மூஞ்சியும் மொகர கட்டையும் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆத்தா, போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவனுக்கு சாதகமா நடந்துக்கிறாங்க. எங்க ஊரு எம்எல்ஏவும் அவனுக்கு தான் சாதகமா பேசுறாரு. ஆத்தா, எனக்கு உதவி யாருமே இல்ல ஆத்தா. நீதான் ஒரு நல்ல மனுஷங்களா பார்த்து எனக்கு உதவி பண்ண சொல்லி அனுப்பி வை.